أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. كل نفس ذائقة الموت. புகழும் புகழ்ச்சியும் எல்லாம் அல்ல அல்லாஹ் ஒருவனுக்கு. அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், உலக முஃமின்கள், முஸ்லிம்கள், நம் முன்னோர்கள், நம் சந்ததிகள், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. ஆமீன். கண்ணியத்திற்குரியவர்களே, முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கிராமத்தை சார்ந்த சில சஹாபாக்கள் வந்தார்கள். நபியிடத்திலே அவர்கள் கேட்டார்கள், யா ரசூலுல்லாஹ், கியாமத்துடைய நாள் எப்பொழுது வரும் என்பதாக கேட்டார்கள். கேட்ட கேள்வி, கியாமத்துடைய நாள் எப்பொழுது வரும்? அப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு சிறுவனை சுட்டிக்காட்டி சொன்னார்கள், இந்த சிறுவன் கிழவனாக இருக்கின்ற நேரம் உங்களுக்கு கியாமத்து நாள் வரும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த சிறுவன் வயோதிகத்தை அடைகின்ற போது, முதுமையை அடைகின்ற போது நீங்கள் மரணம் அடைவீர்கள். நீங்கள் மரணம் அடைவதுதான் கியாமத் என்றார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நாம் பொதுவாக கியாமத் அப்படின்னு சொன்னால் இந்த உலகம் முழுவதும் ஒரு நாள் அழியுமே, அதை கியாமத் என்று நாம் சொல்லுவோம். அன்பானவர்களே, கியாமத்து இரண்டு வகை. ஒன்று சிறிய கியாமத், இன்னொன்று நாம் வழக்கத்தில் சொல்லக்கூடிய கியாமத், அது பெரிய கியாமத். தனி மனிதனுடைய வாழ்வு முடிவுக்கு வருவது மரணத்தின் மூலமாக வருகிறதே, அது சிறிய கியாமத். இந்த உலகத்தில் இருக்கின்ற அனைத்தும் ஒரு நாள் முடிவுக்கு வரும், அழிந்துவிடும், அது பெரிய கியாமத். கியாமத்துடைய நாள் எப்பொழுது வரும் என்பதும் நமக்கு தெரியாது. அதுபோல நமக்கான மரண நேரம் எது என்பதும் நமக்கு தெரியாது. மரணம் என்பது கியாமத்தின் தொடக்கம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அதனால்தான் கபிரில் மனிதன் வைக்கப்பட்டவுடன் அடக்கம் செய்துவிட்டு அங்கிருந்து திரும்பக்கூடிய மனிதர்களின் காலடி சப்தத்தை, செருப்பின் சப்தத்தை அடக்கம் செய்யப்பட்ட அந்த மனிதர் கேட்கிறார் என்றார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவருக்கு மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்படுகிறது. முன்கர் நக்கீர் இரண்டு வானவர்கள் அந்த மனிதனிடத்தில் கேள்வியை கேட்க தொடங்குகிறார். அன்பானவர்களே, மரணம் என்பது கியாமத்தினுடைய தொடக்கம். அதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அந்த கிராமத்து சஹாபிக்கு, இந்த சிறுவன் வயோதிகத்தை, முதுமையை அடைகின்ற போது உங்களுக்கான கியாமத்து வந்துவிடும் என்றார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பானவர்களே, நாம் மரணத்தை எதிர்நோக்கி வாழ வேண்டும். கியாமத்தையும் எதிர்நோக்கி வாழக்கூடியவர்களாக நாம் இருக்கணும். கியாமத் என்பது மரணத்தை போல எப்பொழுது வேண்டுமானாலும் நிகழும். மரணம் வருவதற்கு நேரமோ, காலமோ, வயதோ, இடங்களோ, செயல்பாடுகளோ அது காரணமாக ஒரு பொழுதும் இருக்காது. குறிப்பிட்ட நேரம் அவரவருக்கான அந்த நொடி பொழுது வந்துவிட்டால் ஒரு நொடி முந்தவும் செய்யாது, பிந்தவும் செய்யாது. மரணம் என்பது நிச்சயம் ஏற்பட்டு தீரும்.
எதை போல? கியாமத்துடைய நாளை போல. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், 2 மனிதர்கள் துணிகளை வியாபாரம் செய்வதற்காக வேண்டி விரிப்பார்கள். அந்த துணிகள் விற்பனை செய்யப்பட்டிருக்காது. அந்த துணிகளை மடித்து வைத்திருக்க மாட்டார்கள். அதற்குள் கியாமத்து நாள் வந்துவிடும். அந்த மனிதன் எதிர்பார்த்தானா? இல்லை. அல்லாஹ்வுடைய அந்த நேரம், திட்டமிடுதல் அது வந்துவிட்டால் அந்த காரியம் நடந்தே தீரும். இன்னொன்றையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், ஒரு ஒட்டகம் அதனுடைய மடியில் பால் கனத்த நிலையில் இருக்கிறது, பால் மடி நிரம்ப இருக்கிறது. ஒரு மனிதர் அந்த ஒட்டகத்திலிருந்து பாலை கறந்து அவர் வைத்து விடுகிறார். வைத்த மனிதன் அதை குடிப்பதற்கு முன்பே கியாமத்து நாள் வந்துவிடும் என்றார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கறந்த பாலை குடிப்பதற்கு முன்பே அல்லாஹ் அவகாசம் கொடுக்க மாட்டான். எப்பொழுது வரும் என்று அல்லாஹ் தீர்மானித்தானோ அந்த நேரத்தில் அந்த நிகழ்வு நடந்தே தீரும். இன்னொன்றையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், தண்ணீர் தொட்டி, தண்ணீரை தேக்கி வைப்பதற்காக வேண்டி கல்லால் பூசப்பட்டு ஒரு தொட்டியை மனிதன் உருவாக்குகிறான். அந்த பூசப்பட்ட அந்த ஈரப்பதம் காய்ந்த பின்பு தண்ணீரை ஊற்றலாம் என்று அவன் நினைத்திருப்பான். தண்ணீரை ஊற்றுவதற்கு முன்பே, பூசப்பட்ட அந்த ஈரப்பதம் காய்வதற்கு முன்பே கியாமத்து நாள் வந்துவிடும் என்றார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அழகான எளிமையான உதாரணத்தின் மூலமாக மனிதனுடைய முடிவு அவன் எதிர்பார்த்ததைப் போல அல்ல, அவன் நினைத்திடாத வகையில் வந்துவிடும் என்பதை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அந்த மனிதன் யாராக இருந்தாலும் சரி, அல்லாஹ்விற்கு பிடித்தமான மனிதனாக இருந்தாலும் சரி, பிடித்தமில்லாத மனிதனாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த அந்தஸ்தை பெற்ற மனிதனாக இருந்தாலும் சரி, சராசரி மனிதனாக இருந்தாலும் சரி, குறிப்பிட்ட நேரத்தில் அந்த தவறை வந்துவிட்டால் அவனுடைய உயிர் கைப்பற்றப்படும். அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு உலகம் முழுவதும் ஆட்சி செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தார். உலகம் முழுவதும் ஆட்சி செய்தார்கள். அந்த அதிகாரத்தை அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் கொடுத்து அழகு பார்த்தான். அவர்களுக்கென்று ஒரு ஆசை, அல்லாஹ்வுடைய உத்தரவின் பேரில் பைத்துல் முகத்தஸ் பள்ளிவாசலை கட்டுவதற்கு முனைப்போடு செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நேரம் ஜின்களை கொண்டு அவர்கள் வேலை வாங்கினார்கள். ஜின்களை கொண்டு அவர்கள் வேலை வாங்கினார்கள். உயிரை கைப்பற்றக்கூடிய மாணவரிடத்தில் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய ரூஹு கைப்பற்றக்கூடிய அந்த நேரம் வருவதற்கு முன்பாக அது தொடர்பாக என்னிடத்தில் சொல்லிவிடுங்கள் என்பதாக சொன்னார். நபிமார்களுக்கு அல்லாஹ் உயிரை கைப்பற்றப்படுவதற்கு முன்பே அவர்களுக்கு சொல்லிவிடுவார், உங்களுடைய உயிர் கைப்பற்றப்படுகிறது என்பதை சொன்ன பின்புதான் உயிர் கைப்பற்றப்படும். அப்போ சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்குல் மௌத்திடத்திலே சொன்னார்கள், என்னுடைய உயிர் கைப்பற்றக்கூடிய அந்த நேரம் வருவதற்கு முன்பே என்னிடத்தில் அந்த தகவலை சொல்லிவிடுங்கள். மலக்குல் மௌத் அந்த உரிய நேரம் வந்தபோது கொஞ்சம் முன்பாக அந்த செய்தியை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் சொன்னார்கள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பைத்துல் முகத்தஸை கட்டி கொண்டிருக்கிறார்கள். அன்பானவர்களே, அது முடிவு பெறலை, கட்டிடம் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. ஜின்களை வேலை வாங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தனக்கான மரண நேரம் வந்தபோது ஒரு பளிங்கு மாளிகைக்கு உள்ளாக அவர்கள் நின்ற நிலையில், ஒரு கைத்தடியில் சாய்ந்த நிலையில் அவர்கள் நின்று கொண்டார்கள். ஜின்களுடைய பார்வைக்கு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள், நம்மை கண்காணித்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற சிந்தனை அவைகள் வேலைகளை செய்து கொண்டே இருக்கிறது. உரிய நேரம் வந்தபோது அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் வானவரை கொண்டு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய ரூஹை கைப்பற்றினார் என்பதை குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு சொல்லித் தருகிறது.
அவர்கள் இறை தூதர்தான். உலகம் முழுவதும் ஆட்சி செய்யக்கூடிய அதிகாரத்தை அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்டிருந்த போதிலும் அந்த பைத்துல் முகத்தஸ் அல்லாஹ்வுடைய வீடு அல்லவா, அந்த வீடை அவரை கொண்டு கட்டி முடிக்க வேண்டும் என்று நாடினானே தவிர அவர் கட்ட வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லை. அந்த கட்டடம் முழுமை அடைவதற்கு முன்பாகவே அவர்களுடைய ரூஹை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கைப்பற்றினான் என்பதை குர்ஆன் நமக்கு சொல்கிறது. அவர்கள் எந்த கைத்தடியில் சாய்ந்த நிலையில் நின்றார்களோ அந்த கைத்தடியை கரையான் அரித்து அந்த கைத்தடி கீழே சாயும் பொழுது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சாய்ந்தார்கள் என்பதை குர்ஆன் நமக்கு சொல்கிறது. கைத்தடியைத்தான் கரையான் அரித்ததை தவிர சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய உடலை அல்ல. நபிமார்கள் நல்லோர்களுடைய உயிரை அல்லாஹ் கைப்பற்றிய பின்பும் அந்த உடலை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாதுகாப்பார். அன்பானவர்களே, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அந்த மரணம் நமக்கு பல பாடங்களை கற்பித்து தருகிறது. நீங்கள் உலகம் முழுவதும் ஆட்சி செய்யக்கூடிய அதிகாரத்தை உலகத்தில் பெற்றிருந்தாலும், இறைவனுடைய தூதராக அங்கீகாரம் அடைந்திருந்தாலும், உங்களுக்கான தவணை நேரம் வந்துவிட்டால் எந்த நேரத்திலும் உங்களுடைய உயிர் கைப்பற்றப்படும் என்பதை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த வாழ்வும் அதனுடைய முடிவும் நமக்கு எடுத்து சொல்லக்கூடிய செய்தியாக இருக்கிறது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பெற்றெடுத்த அவர்களின் அன்பு தந்தை சையதுனா தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மரணமும் பல பாடங்களை நமக்கு சொல்லித்தரும். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரோஷம் கொண்டவர்கள், சுயமரியாதை மிக்கவர்கள், தன்னுடைய கண்ணியம் எல்லா நிலையிலும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதில் ரொம்ப கவனமாக இருப்பவர்கள் என்பது மட்டுமல்ல, குடும்ப பாதுகாப்பில் அதிகமாக அக்கறை செலுத்தக்கூடிய இறை தூதராக சையதுனா தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்தார்கள். தன்னுடைய வீட்டிலிருந்து அவர்கள் எப்பொழுதெல்லாம் வெளியே செல்கிறார்களோ வீட்டாருக்கு ஒன்றை சொல்வார்கள், நான் வெளியே சென்று விட்டால் கதவுகளை நீங்கள் அடைத்துக் கொள்ள வேண்டும், ஜன்னல் இருந்தாலும் அதையும் அடைத்துக் கொள்ள வேண்டும், நான் வெளியே சென்று விட்டால் நீங்கள் முழு பாதுகாப்போடு இருக்க வேண்டும். ஒரு பறவை கூட வீட்டிற்குள் நுழைய முடியாத அளவிற்கு அனைத்தும் பூட்டப்படும் என்பதை வரலாறுகளில் பதிவு செய்கிறார்கள். ஒரு கோட்டைக்குள் இறை தூதர் வாழ்கிறார், அவர் வெளியே வந்துவிட்டால் கதவுகள் ஜன்னல்கள் எல்லாம் அடைக்கப்படுகிறது. ஒரு நாள் பொழுது தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வெளியே கிளம்புகிறார்கள். வளமை போல அவருடைய மனைவி அவருடைய குடும்பத்தார்கள் மட்டும் அந்த வீட்டில் இருக்கிறார்கள். கதவுகள் அடைக்கப்படுகிறது. சிறிது நேரத்திற்கு பின்பு பூட்டிய அந்த வீட்டிற்குள் ஒரு மனிதர் நிற்பதை தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய மனைவி பார்க்கிறார். திடுக்கிட்டு போனார்கள். கதவுகள் அனைத்தும் மூடப்பட்டிருக்க இந்த மனிதர் எப்படி வந்தார் என்பது அவர்களுக்கு ஆச்சரியம் என்பது மட்டுமல்ல, சுப்ஹானல்லாஹ், இது எப்படி நடந்தது? தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தால் என்ன நினைப்பார்கள், என்ன சொல்வார்கள் அப்படிங்கிற அச்சமும் அவருடைய உள்ளத்தில் எழுந்தது. அந்த நேரத்தில் சையதுனா தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வீட்டிற்குள் நுழைந்தார்கள். அங்கே வீட்டிற்குள் இருந்த அந்த மனிதரை பார்த்தபோது தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கேட்டாங்க, நீங்கள் யார்? அந்த மனிதர் சொன்னார், நான் ராஜாக்களை கண்டு பயப்படக்கூடியவன் அல்ல, கோட்டைகளையும் திரைகளையும் கடந்து நுழையக்கூடிய ஆற்றல் பெற்றவன் என்று தன்னை அறிமுகப்படுத்திய அந்த நேரத்தில் சையதுனா தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விளங்கி கொண்டார்கள். உடனடியாக கேட்டார்கள், அல்லாஹ் மீது சத்தியமாக நீங்கள் மலக்குல் மௌத்து தானே, உயிரை கைப்பற்றக்கூடிய வானவர் தானே, அல்லாஹ் எதற்காக உங்களை அனுப்பினானோ அதை நான் மனதார ஏற்றுக்கொள்கிறேன், என்னுடைய உயிரை நீங்கள் கைப்பற்றி கொள்ளுங்கள் என்றார்கள். தான் போர்த்து இருந்த அந்த போர்வைக்குள் தன்னுடைய உடலை சுருக்கி கொண்டார்கள். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய உயிர் கைப்பற்றப்பட்டது. கோட்டைக்குள் இருந்தாலும்
இறை தூதராக இருந்தாலும் பூட்டிய அறைகளுக்குள் இருந்தாலும் உரிய நேரம் வந்துவிட்டால் மலக்குல் மௌத்து அந்த இடத்துக்கு வருவார். அவர்களுடைய ரூஹ் கைப்பற்றப்படும். இன்னும் சிறிது நேரம் அவகாசம் யாராலும் கேட்க முடியாது, அதை பெற்றுக்கொள்ள முடியாது. பல கதவுகள் அடைக்கப்பட்டிருந்த போதிலும் மலக்குல் மௌத்தை தடுக்க முடியாது என்று சொன்னால் நம்மால் அவரை தடுத்திட முடியுமா? யாராலும் முடியாது. அவன் எப்படிப்பட்ட அதிகாரத்தை உலகத்தில் பெற்றிருந்த போதிலும் நடக்கின்ற நிகழ்வு நடக்கின்ற நேரத்தில் நடந்தே தீரும் என்பதை யாரும் மறுக்க முடியாது. அந்த மனிதன் எந்த நிலையில் இருந்தாலும் சரி. சையதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஹிஜ்ரி 23 துல்ஹஜ்ஜினுடைய மாதத்தில் ஒரு நாள் ஃபஜ்ருடைய தொழுகையை நடத்துவதற்காக வேண்டி மஸ்ஜிது நபவி பள்ளிவாசலுக்கு போகிறாங்க. ஃபஜ்ருடைய தொழுகைக்காக வேண்டி தக்பீர் கட்டுகிறார்கள். முதல் சூறாவை ஓதுகின்ற அந்த நேரத்தில் அந்த ஃபஜ்ருடைய இருள் சூழ்ந்த நேரம், அந்த தொழுகையினுடைய வரிசையில் முதல் வரிசையில் நின்ற ஒருவன் அபு லுஅ்லு ஃபைரூஸ் என்று சொல்லக்கூடிய ஒருவன் இரண்டு புறமும் கூர்மையாக இருக்கக்கூடிய கத்தியில் விஷம் தடவிய நிலையில் தயாராக வைத்திருந்த அந்த கத்தியை கொண்டு சையதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய தோள்பட்டையிலும் தொப்புளுக்கு கீழும் கடுமையாக குத்தி தாக்கினான். சையதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் படுகாயம் அடைந்தார்கள். 3 நாட்களுக்கு பின்பு அவர்கள் ஷஹீதுடைய பாக்கியத்தை பெற்றார்கள் என்பது வரலாறு. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், உமருடைய நாவில் அல்லாஹ் பேசுகிறார் என்பதாக சொன்னார். எந்த உமருடைய நாவில் அல்லாஹ் பேசுகிறான் என்று உயர்வான ஒரு இடத்தை நபிகளார் அளித்தார்களோ அந்த உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தொழுது முடிக்கட்டும் என்று அல்லாஹ் பொறுத்திருக்கல. ஜமாத்துடைய தொழுகை இமாமாக நின்று தொழ வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். தொழுகை முடியும் வரை நாம் காத்திருப்போம் என்று உயிரை எடுக்கக்கூடிய வானவரும் பொறுத்து கொள்ளவில்லை. அல்லாஹ்வுடைய உத்தரவு எதுவோ அதை மட்டுமே நிறைவேற்றக்கூடியவர்கள் வானவர்கள். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 10 நபர்கள் சொர்க்கவாதி என்று அடையாளப்படுத்தினார்களே, அப்படிப்பட்ட 10 நபர்களில் ஒருவர் தான் சையதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. உலகம் முழுவதும் நீதியான ஆட்சிகளை அவரை போல் செயல்பட வேண்டும் என்று முஸ்லிம்களும் முஸ்லிம் அல்லாதவரும் உச்சரித்த வார்த்தை உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ற வார்த்தை. அவர்களுடைய ரூஹ் எடுக்கப்படுவதற்கு காரணமாக அமைந்த அந்த நிகழ்வும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொழுகையில் இருக்கின்ற தருணத்தில் நடந்தது என்றால், அன்பானவர்களே, அல்லாஹ் எப்பொழுது எங்கே யாருடைய உயிர் கைப்பற்றப்பட வேண்டும் என்று தீர்மானித்தானோ அந்த நேரத்தில் அது நடந்தே தீரும். அவர் அரசராக இருந்தாலும் சரி, இறை தூதராக இருந்தாலும் சரி, ஹலீஃபாவாக இருந்தாலும் சரி, தொழுகையில் இருந்தாலும் சரி, பைத்துல் முகத்தஸ் கட்டப்படக்கூடிய அதை பொறுப்பில் இருந்து செயல்பட்ட மனிதராக இருந்தாலும் சரி, எல்லோருக்கும் ஒரே விதிதான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா விதித்திருக்கிறான். அந்த விதி குறிப்பிட்ட தவணை நேரம் வந்துவிட்டால் அவருடைய ரூஹு கைப்பற்றப்படும் என்பதுதான் விதி. சஹாபாக்களில் ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மிகப்பெரிய ஒரு சஹாபி அந்தஸ்தை பெற்றவர்கள். 100க்கும் மேற்பட்ட யுத்தங்களில் கலந்து கொண்ட மாபெரும் சஹாபி. 100க்கும் மேற்பட்ட யுத்தங்களில் கலந்து கொண்ட சஹாபி. அவர்கள் எந்தெந்த யுத்தங்களில் பங்கெடுத்தார்களோ அனைத்து யுத்தங்களிலும் தளபதியாக பொறுப்பேற்ற அனைத்து யுத்தங்களிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா வெற்றியை கொடுத்தான். அல்லாஹ் வெற்றியை கொடுத்தான். ஒரு தோல்வியை கூட அவர்களுடைய யுத்தங்களில் யுத்த களத்தில் தளபதியாக பொறுப்பேற்று சந்தித்ததே இல்லை. அல்லாஹ்வுடைய வாள் என்று நபியால் புகழாரம் சூட்டப்பட்டவர்கள் ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு.
அன்பானவர்களே, அந்த ஹாலித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய மரண நேரம் என்பது யுத்த களத்தில் நடக்கவில்லை. சிரியாவில் தன்னுடைய வீட்டில் அவர்கள் படுத்திருந்த நிலையில் மரண நேரம் நெருங்குகிறது. அந்த நேரத்தில் ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், 100க்கும் மேற்பட்ட யுத்த களங்களில் நான் பங்கெடுத்தேன் அல்லாஹ்விற்காக. நானும் ஷஹீதாக வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். என்னுடைய உடலில் அம்புகளால் வாள்களால் காயங்கள் இல்லாத இடமே இல்லை. ஒரு அங்குலம் கூட காயமில்லாத இடம் இல்லை. அந்த அளவிற்கு காயங்கள் நிறைந்த உடலாக இந்த உடல் இருக்கிறது. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யுத்த களங்களில் எனக்கு ஷஹீதாகும் பாக்கியத்தை தரவில்லையே. ஒரு ஒட்டகத்தை போல படுத்த படுக்கையில் இருந்து எனக்கு அல்லாஹ் மரணத்தை தருகிறான் என்று ஏங்கினார்கள் சையதுனா ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அவர்களுக்கு படுத்த படுக்கையில் தான் உயிர் பிரிந்தது. அந்த உயிர் பிரிதல் என்பது ஒரு விஷயத்தை உலகத்திற்கு சொன்னது. யுத்தங்களில் பங்கெடுக்காமல் ஒதுங்கிக் கொண்ட மனிதர்களுக்கு ஒரு பாடத்தை சொன்னது. இதோ நான் 100க்கும் மேற்பட்ட யுத்த களங்களில் பங்கெடுத்தேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அங்கே பல காயங்கள் என் மீது பட்ட பொழுதும் உயிரை பறிக்கவில்லை. நீங்கள் யுத்தங்களில் கலந்து கொள்ளாமல் இருக்காதீர்கள், யுத்தத்திற்கு விரைந்து செல்லுங்கள். மரணம் உங்களுக்கு நிச்சயித்து இருந்தால் மட்டுமே அது வரும், இல்லை என்றால் வராது. அங்கே செல்லாமல் படுக்கையில் இருந்தால் அந்த நேரம் மரணம் வரும் என்று இருந்தால், இதோ நான் படுக்கையில் இருக்கிறேன், இந்த நேரத்தில் மரணம் எனக்கு வந்துவிட்டது, இதை நீங்கள் பாடமாக எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்வதை போல அவருடைய வார்த்தைகளும் முடிவும் அமைந்தது என்பதை வரலாற்றிலே பதிவு செய்கிறார்கள். அன்பானவர்களே, உலகத்தில் எவ்வளவு காலம் வாழப் போகிறோம் யாருக்கு தெரியும்? அதில் தான் எத்தனை மனக்கசப்புகள், எத்தனை விரக்திகள், எத்தனை மோசடிகள், எத்தனை வஞ்சனையான எண்ணங்கள். ஒரு மனிதன் பிற மனிதனை எதிரியாக பார்ப்பது, அவனை வீழ்த்துவதற்கு போராடுவது, குடும்பத்தில் பிளவுகளோடு வாழ்வது. அன்பானவர்களே, இதுவெல்லாம் என்ன வாழ்க்கை? நாம் எல்லாம் மரணத்தை நோக்கி பயணிக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இறுதி முடிவு என்பது நல்ல அழகான ஒரு அமைப்பில் அமைந்துவிட வேண்டும். மரணிக்கின்ற நேரம் இறைவனுடைய திருப்தியை பெற்ற அடியானாக நாம் இருக்க வேண்டும். இறைவன் விரும்புகின்ற நல்ல செயல்களை செய்யக்கூடியவனாக நாம் இருக்கணும். அந்த நேரத்தில் நம்முடைய உயிர் கைப்பற்றப்பட்டு விட்டால் அது துன்யாவுக்கும் ஆகிரத்துக்கும் நமக்கு வெற்றியாக இன்ஷா அல்லாஹ் அமையும். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு சொல்வாங்க, அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் தன்னுடைய அடியாருக்கு நன்மையை நாடினால் அவரை அல்லாஹ் பயன்படுத்திக் கொள்கிறான் என்று சொன்னார்கள். அல்லாஹ் தஆலா தன்னுடைய அடியாருக்கு நன்மையை நாடினால் அல்லாஹ் என்ன செய்வான்? அந்த அடியாரை பயன்படுத்திக் கொள்ளுவான். சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், அது எப்படி அல்லாஹ் பயன்படுத்துவான்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த அடியான் மரணமடைவதற்கு முன்பு ஒரு செயலை செய்வதற்கு அல்லாஹ் தஆலா அவருக்கு அருள் புரிவான். அவர் அப்படிப்பட்ட காரியத்தை அவர் செய்வார். ஒரு நல்ல ஒரு செயலை அவர் செய்வார். அந்த நிலையிலேயே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருடைய உயிரை கைப்பற்றுவான் என்றார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பானவர்களே, நல்ல நிலையில் மனிதனும் மனிதனை படைத்த ரப்பல் ஆலமீனும் விரும்புகின்ற வகையில் நற்செயல்கள் செய்கின்ற தருணத்தில் உயிர் கைப்பற்றப்படுவது அது அல்லாஹ் தருகின்ற பெரும்பாக்கியம். கடந்த சனிக்கிழமை நமது ஃபாத்திமா பள்ளிவாசலுடைய மதரசாவினுடைய பட்டமளிப்பு விழா நடக்கின்ற தருணம், மர்ஹூம் நம்முடைய முத்தவல்லி கண்ணியத்திற்குரிய ஜைனுல் ஆபிதீன் அவர்கள் முதல் மனிதராக வருகை தந்தார். எதற்காக வேண்டி? இறைவன் விரும்புகின்ற திருக்குர்ஆனை கற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு அவர்களுக்கு உண்டான சனதை வழங்க வேண்டும், சான்றிதழ் வழங்க வேண்டும் என்கிற ஆசையோடு முதல் மனிதராக இறைவனுடைய இல்லத்திற்கு வந்த பெருமகனார்.
அப்பொழுதே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய உயிர் போவதற்குண்டான அறிகுறியை அங்கே வெளிப்படுத்தி தந்து, இதோ நேற்றைய தினத்தில் அல்லாஹ் அவரை தன் பக்கம் அழைத்து கொண்டார். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த ஹதீஸ் தான் நமக்கு ஞாபகத்திற்கு வருகிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய அடியாருக்கு நன்மை புரிய நாடிவிட்டால் அவரை அல்லாஹ் பயன்படுத்தி கொள்ளுவான். அவர் மரணமடைவதற்கு முன்பாக ஒரு செயலை செய்வதற்கு அல்லாஹ் அவருக்கு அருள் புரிகிறான். அந்த நிலையிலேயே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருடைய உயிரை கைப்பற்றுவான் என்றார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களையும் அவர்களுக்கு முன் சென்ற அனைத்து முஃமின்கள் முஸ்லிம்களையும் நம்மவர்களையும் நம்முடைய சந்ததிகள் அனைவர்களையும் பாவத்தை மன்னித்து அல்லாஹ் சொர்க்கத்தில் உயர்ந்த சொர்க்கமாகிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் நபிமார்கள் நல்லோர்களோடு இருப்பதற்கு அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அருள் புரிவானாக. நரகத்தின் அதாபுகளில் இருந்தும் மன்னரையின் கஷ்டத்தில் இருந்தும் சிரமத்தில் இருந்தும் மறுமையினுடைய வேதனையில் இருந்தும் அல்லாஹு தாலா நம் அனைவர்களையும் பாதுகாப்பானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரொம்ப கிருபையாளன். மனிதன் எந்த நிலையில் மரணமடைந்தானோ, எந்த காரியத்தை செய்கின்ற போது மரணத்தை தழுவினானோ, அதே நிலையிலேயே அவன் மறுமையில் எழுப்பப்படுவான் என்கிற செய்தியை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு அடியான் ஹஜ்ஜிக்கு வந்த ஒரு சஹாபி வாகனத்திலிருந்து கீழே விழுந்து மரணத்தை தழுவினார். அந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இழந்த இலையை கலந்த தண்ணீரை கொண்டு அவரை குளிப்பாட்டுங்கள், 2 ஆடையை கொண்டு அவரை கஃனிடுங்கள். அவர் நாளை மறுமை நாளில் எழுப்பப்படுகின்ற போது லப்பைக் யா அல்லாஹ், உன்னுடைய அழைப்பை நான் ஏற்றுக்கொண்டேன் என்று சொன்னவராக, தல்பியாவை உச்சரித்தவராக அவர் நாளை மறுமை நாளில் எழுப்பப்படுவார் என்றார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவன் மனிதனுடைய அந்த முடிவில் அவனுடைய நிலை எப்படி இருக்கிறதோ அப்படித்தான் நாளை மறுமை நாளில் எழுப்பப்படுவார் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு சொல்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மரணத்தை எல்லோர்களுக்கும் நிச்சயித்திருக்கிறான். அதை அறியாதவர்களாக நாம் இந்த உலகத்தில் வாழ்கிறோம். நாம் இந்த உலகத்தில் படைக்கப்பட்டதற்கும் வாழ்வதற்கும் இந்த உலகமே நாம் நோக்கமாக கொண்டிடாமல் மறுமையினுடைய சிந்தனைக்காக வேண்டி இந்த உலகத்தை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். துனியாவிலும் நலவை தேட வேண்டும், ஆகிரத்திலும் நாம் நலவை தேட வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கை தொடங்கிய நாள் தெரியும், முடியும் நாள் நமக்கு நிச்சயமாக தெரியாது. இந்த வயசில் தான் மரணம் வரும் அப்படின்னு சொல்லி நாம நினைத்து கொண்டிருக்கிறோம். அது பொய் என்பதை பலருடைய மரணங்கள் நமக்கு எடுத்து சொல்லிக் கொண்டே இருக்கிறது. சிறு வயது மரணங்கள் எத்தனையோ நிகழ்கிறது, நமக்கு பாடமாக அது கிடைக்கல. அதனால தான் உலகத்தின் மோகத்தில் நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். இறைவனிட்ட கட்டளை அல்லாஹ் அக்பர் என்று பாங்கு சொல்லப்பட்டு அழைக்கப்பட்டாலும் தொழுகையின் பக்கம் வராமல் ஒதுங்கி நாம் வாழ்கிறோம். உலகத்தினுடைய இன்பங்களின் பின்னால் ஓடிக்கொண்டிருக்கிறோமே தவிர மறுமைக்காக வேண்டி எதை நாம் தயார் செய்து வைத்திருக்கிறோம் என்பதை சிந்திக்காமலேயே நம்முடைய காலத்தை கழிக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா துன்யாவிலும் ஆகிரத்திலும் வெற்றி பெற்ற நல்லடியார்களோடு என்னையும் உங்களையும் உலக முஃமின்கள் முஸ்லிம்கள் நம் சந்ததிகள் அனைவர்களையும் ஒன்று செலுத்த அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.